மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கு காங்கிரஸ், திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என்று பெயர் மாற்றம் செய்துள்ள ஒன்றிய பாஜக அரசு அது தொடர்பான மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்துள்ளது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் இது அரசியலமைப்பின் அடித்தளம் மீது நடத்தப்பட்டுள்ளதாக தாக்குதல் என விமர்சித்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, முந்தைய காங்கிரஸ் அரசுகள் கொண்டு வந்த திட்டங்களின் பெயர்களை மாற்ற ஒன்றிய பாஜக அரசு அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் அதிக பணம் வீணாகும் என்பதால் இது தேவையற்றது என்றும் விமர்சித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்புக்கான உரிமை வழங்கப்பட்டதாகவும் தற்போது பெயர் மாற்றம் செய்யும் மசோதா இதை பலவீனப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மசோதாவில் வேலை நாட்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தற்போது இந்த திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.